கிளிப்பை வேற மறந்தாச்சா? ஒரு வேலை உருப்படியாக பண்ணுறது இல்லை. சரி, ஃபோன் பண்ணால் வந்து எடுத்துகிட்டு போட்டோம். இவ்வளோ காலையில் என்ன யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கான்? ஃபோன் பண்ணாலும் எடுக்கிறது இல்லை. இதை நான் தான் மேலே கொண்டு போய் கொடுக்கணுமா? கிளிப் எடுக்காம துணியை கழிப்பட வந்துட்டான். அம்மா, இந்த ஐயா இருக்கார்ல, போகிற இடம் ஃபுல்லாக அளப்புறையை கொடுத்து திரியிறாரு. இவரை வச்சுட்டு என்னதான் பண்ணுன்னே தெரில. எங்கள் தாத்தாவை பற்றி பேசுகிறானோ? காசு கொடுத்துட்றேன். உமால என்கிட்டலாம் இல்லை, நீயே கொடு. யாரும் இடத்துல வந்து கெட்ட வார்த்தை பேசுவேன். மச்சான், ட்ரெய்லர்ல ஒன்னு சொன்னான் பாரு, ஒருத்த யார் இருக்கிற இடத்துல கெட்ட வார்த்தை பேச? எங்கள் தாத்தா எப்படிப்பட்ட ஆளு? இவன் கிடக்குறான். அம்மா, நாம் அன்னைக்கு ஒரு கல்யாண வீட்டுக்கு போனோம்ல, அங்கே கேவலமா தாம்பளை பையெல்லாம் ஆட்டையை போட ஆரம்பிச்சிட்டான் அந்த ஆளு. அடா பாவிகளா, பாத்தியாடி உன் தாத்தனை 1க்கு 2 தாம்பளை போய் தூக்கிட்டு போகிறான், பிச்சைக்காரப்பே. சே, அவ்வளோதான் உனக்கு. இன்னொரு தடவை என் தாத்தாவை பற்றி பேச வச்சுக்காத. பிரீத்தி மேரேஜில் நடந்தது யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு இப்போ உங்கள் அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியா? அது கூட பரவாயில்லம்மா. அன்னைக்கு ஒரு துஷ்டி வீடு, அங்கே ஒரு குழந்தைகிட்ட போய் கேவலமாக முட்டாய் பிடிக்க திக்கிறாருமா அந்த ஆளு. சை, என்ன குடும்பமோ, பச்சை குழந்தைலேருந்து பிடிங்கி தின்றான். இவன்லாம் ஒரு பெரிய மனுஷன். நான் வந்து மாட்டேன்னா அந்த குடும்பத்தில். ஏய், அந்த தாத்தாவை பற்றி ஊருக்கே தெரியும், நீ மூடு. நல்லா தெரியுது, மானங்கட்ட பையன். குடும்பத்தை பற்றி பேச மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு உன் அம்மாட்ட எல்லாத்தையும் ஒப்பிச்சிட்டு இருக்கியா? அறிவே இல்லையா தாத்தா உனக்கு? ஏமா என்னாச்சு? என்னவா? நீ பண்ண இசத்தனத்தை எல்லாத்தையும் என் புருஷன் அவங்க அம்மாட்ட உட்காந்து புட்டு புட்டு வச்சுட்டு இருக்காரு. என்ன சொன்னா? எனக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. எதுவா இருந்தாலும் நீயே பாத்துக்கோ. என்னத்த சொல்லி சந்திலையே? இப்போ தோற புதுசா பொண்ணுங்கள்லாம் செட் அடிக்க ஆரம்பிச்சிட்டான். கால் போல இவரெல்லாம் நினைச்சா எனக்கே கேவலமா இருக்குமா? அம்மா இரு, இவன் தாத்தா கால் பண்ணிட்டு இருக்காரு, என்னன்னு பேசிட்டு உன்ன வரேன். இவருக்கு 10 நிமிஷம் கொடுத்துருக்கா. நாம தான் எல்லா துணியும் காய போட்டோமே. தாத்தா திரும்பி கால் பண்றாரு. தாத்தா சொல்லுங்க தாத்தா. டேய், ஒரு பெரிய மனுஷனை பத்தி அவ பேத்திக்கிட்டே அசிங்கமா பேசி வச்சிருக்க. தாத்தா என்ன தாத்தா, ஏன் கோவமா இருக்கீங்க? டேய், என் பேத்தி என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டடா. நான் ஒன்றும் சொல்லியா தாத்தா? இப்ப சொல்றேன், என் பேத்தி விதவையானாலும் பரவாயில்ல, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா. தாத்தா நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு தாத்தா, நான் ஒண்ணுமே பண்ணல தாத்தா. இந்த வரேன். வரீங்களா? ஏய் ஏய், எல்லாத்தையும் கேட்டு விட்டுறதுதான் மனசு பாரமே குறைஞ்சிருக்கு. ஏடி இங்க வா. எங்கடி உன் தாத்தா என்ன அசிங்கமா திட்டுறாரு? எங்க தாத்தா பத்தி தப்பு தப்பா பேசுறவங்க எனக்கு கொஞ்சுவாங்களா? உங்க தாத்தா பத்தி நான் எங்கடி தப்பு தப்பா பேசுனேன்? காலையில உட்காந்து உங்க அம்மா கிட்ட ஐயா அப்படி பண்றாரு, ஐயா அப்படி பண்றாரு உட்காந்து கம்ப்ளைண்ட் பண்ணிக்கல. ஐயோ, எங்க ஊர்ல ஐயான்னு அப்பான்னு அர்த்தம்டி. எங்க அப்பா பத்தி எங்க அம்மாட்ட பேச கூட இந்த வீட்டுல எனக்கு உரிமை இல்லையா? அந்த கெட்ட வார்த்தை கிழமை என்ன வெட்ட வந்துட்டு இருக்காண்டி. அதெல்லாம் தெரியாது, அது உன் பிரச்சனை, நீயே பாத்துக்கோ. இது ஏன் பிரச்சனையா? ரம்யா, ஏய் ரம்யா, ரம்யா, கொலை பண்ண போறேன். நீ தவறு ரம்யா, நீ நவரு. அவன் அசிங்கப்படுத்திட்டான். எங்கடா? தாத்தா நீ மட்டும் யோகியமா தாத்தா? நான் என்னம்மா பண்ண? என்ன பண்ணியா? பிரீத்தி கல்யாணத்துல எதுக்கு 2 தாமரை பை எடுத்துட்டு போனேன்? என்னம்மா புரிஞ்சுக்காம பேசுற? கல்யாணத்துக்கு வந்தவங்க வெறுங்கையோட திரும்பிட்டு இருந்தாங்க. நான் தான் ஓடோடி போயிட்டு அவங்களுக்கு தாம்பளை பை எடுத்து கொடுத்தேன். இதெல்லாம் சொல்ல மாட்டானே அவன். அவன் என்ன அசிங்கப்படுத்தி இருக்க அவனை? சரி இவ்வளவு பேசுறியே, ஏன் வந்துட்டு அந்த 7 வீட்டுல குழந்தைகிட்ட சாக்லேட் பிடிங்கி சாப்பிட்ட? ரம்யா, உனக்கு தான் தெரியும்ல எனக்கு லோ சுகர் இருக்குன்னு. அதெல்லாம் ஒரு மாதிரி சுத்தி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்து ஒரு குழந்தைகிட்ட சாக்லேட் வாங்கி சாப்பிட்டேன். அப்புறம் தான் செட்டில் ஆனேன். ஆனா திரும்பி அந்த குழந்தைகிட்ட 2 சாக்லேட் வாங்கி தந்தேன். அது சொன்னான் அவன். சொன்ன புடிரம்யா. மாப்பிள்ளை கூட பார்க்காம இப்படி கொல்ல பாக்குறே. கிளம்பி கிளவா. யாரா கிழவன் சொன்ன? என்னையா கிழவன் சொன்ன? ஏய் வா.
யாரா கேளு எக்ஸ் மிலிட்டரிடா நான் ஏன் கிட்ட லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க? ஏன் இன்னொரு தடவை நானும் என் வீட்டுக்காரரும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது நீ போன்ல கிஸ் பண்ணிட்டு இருந்தே, எதுக்கு பண்ணிட்டு இருந்த? ஏன் அங்க பாரு உங்க தாத்தா அடிக்கிற கூத்த காஜி முத்தி போய் ஒரு கிழமை இருந்தான்னா அவன் இப்படிதான் இருப்பான். ஏய் எங்க தாத்தா அப்படிலாம் இல்ல. ஏய் அவங்க அப்பா தான் ஃபோனு தண்ணியில் விழுந்துச்சு சர்வீஸ் பண்ணி தாங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தான். நான் தான் உள்ள இருக்க தண்ணி எடுக்கிறதுக்காக ஹூன்னு ஊதிக்கிட்டு இருந்தேன். ஆனா என் பேத்திக்கிட்டே கெடுத்து வச்சிருக்கான். மாப்பிள்ளை கூட பார்க்க மாட்டேன். அடி நீ தள்ளு ஏய் நீ போயிடு நீ தள்ளு. ஏய் வாடா. இது என்னடா சின்னவனுக்கு அங்க வந்து சோதனை. அப்பாவுக்கு தாத்தாவுக்கு வித்தியாசம் தெரியாம என்ன இப்படி கோத்து விட்டாலே.